இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 16,143 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. 251 பேர் இறந்தனர். மொத்த பாதிப்பு 1,02,24,797 ஆனது. மீண்டவர்கள் 98,06,767. பலி 1,48,190. இது தினமும் அரசால் வழங்கப்படும் புள்ளி விவரம்தான். ஆனால் வாராந்திர பாதிப்பை கணக்கில் எடுத்துக் கொண்டால் அனைத்து மாநிலங்களிலும் முதல் முறையாக கொரோனா பாசிட்டிவ் கேஸ் இறங்குமுகத்தில் உள்ளது என்ற பாசிட்டிவான தகவல் தெரியவரும். மார்ச்சில் கொரோனா பரவ தொடங்கிய பிறகு கடந்த 7 வாரங்களாகவே பல மாநிலங்களில் பாதிப்பு குறைய தொடங்கியிருந்தது. கடந்த சில வாரங்களில் கேரளா, மகாராஷ்டிரா, டெல்லி, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், ஹரியானா ஆகிய மாநிலங்களில்தான் அதிக பாசிட்டிவ் கேஸ்கள் வந்தன. அந்த மாநிலங்களிலும் இப்போது பாதிப்பு குறைந்துள்ளது. அதாவது டிசம்பர் 14 to 20 தேதி வரையிலான ஒரு வாரத்தில் பதிவான கேஸ்களை விட டிசம்பர் 21 to 27 வரையிலான வாரத்தில் கணிசமாக குறைந்துள்ளது என மத்திய சுகாதாரத்துறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் கடந்த வாரம் 15,000 கேசுகள், இந்த வாரம் 10,000 ஆனது. டெல்லியில் கடந்த வாரம் 9,500, இந்த வாரம் 5,800. மகாராஷ்டிராவில் கடந்த வாரம் 26,000, இந்த வாரம் 23,000. சத்தீஸ்கரில் கடந்த வாரம் 10,000, இந்த வாரம் 8,000. ஹரியானாவில் கடந்த வாரம் 5,000, இந்த வாரம் 3,000. நோய் பரவலில் கடும் ஏற்றத்தை கண்டு வந்த கேரளாவில் கடந்த வாரம் 36,539 கேஸ்கள் வந்தன. இந்த வாரம் 34,647 குறைந்துள்ளது. ஒரே ஒரு விதிவிலக்கு என்னவென்றால் தத்ரா நகர் ஹவேலி யூனியன் பிரதேசத்தில் மட்டும் கேசுகள் அதிகரித்துள்ளன. போன வாரத்தில் 7 பேர் பாதிக்கப்பட்டனர். இந்த வாரத்தில் 9 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவ்வளவுதான், அச்சுறுத்தல் ஏதுமில்லை. இதை இந்தியாவிலிருந்து கொரோனா படிப்படியாக மறைந்து வருகிறது என எடுத்துக் கொள்ளலாம் என்பது மருத்துவ நிபுணர்களின் கணிப்பு. இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள புதிய வகை வைரஸ் இந்தியாவில் கால் பதித்துவிட்டதா என்பது இதுவரை உறுதியாகவில்லை. அதனால் ஆல் இஸ் வெல் என இப்போதைக்கு தப்பு கணக்கு போடுவதும் கூடாது. தமிழகத்திலும் கூட தினசரி சராசரியாக 1000 பேருக்குத்தான் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போதைக்கு 8,800 பேர்தான் சிகிச்சையில் உள்ளனர் என தமிழக சுகாதாரத்துறை கூறியது. அடுத்த 15 நாட்கள் புத்தாண்டு, பொங்கல் என ஊரே களை கட்டும். இடைவெளி கடைபிடித்தல், மாஸ்க் அணிதல், கை கழுவுதல் போன்ற கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிப்பது நல்லது என்பது மருத்துவர்களின் கருத்து.